போர் பாதுகாப்பு ஒத்திகை அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் நடைபெறும் சார் இதில்? இது மெயினா ஹோம் மினிஸ்ட்ரியிலிருந்து சிவில் டிஃபென்ஸ் ஆக்டிவேஷன். இப்ப முதல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்த்தது 1974 போர்ல, பெரிய முழு போரா இருந்தது. அந்த அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேஷனுக்கு மேல போயிடுச்சு. நிறைய பேருக்கு இதை பத்தி போர்னா அந்த சமயத்துல என்ன மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு நாலேஜ் இல்லாம இருக்கலாம். அதனால சிவில் டிஃபென்ஸ், ஹோம் கார்ட்ஸ், வைட்டல் ஏரியா டிஃபென்சஸ் இதெல்லாம் ஒரு ஆக்டிவேஷன் பண்ணி அதை பீப்புளுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வர்றதுக்கு தான் இது மெயின் எக்ஸசைஸ். இது போருக்கான அறிகுறி கிடையாது, போருக்கான ஆயத்தம் கிடையாது. ஆனால் இது இந்த மாதிரி ஒரு மெசேஜ் இன்டர்நேஷ்னல் ஜியோ பொலிட்டிக்கல் போகும்போது அந்த எந்த கண்ட்ரி ரீசெண்டாக நம்மளோட ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கு மெசேஜும் போயிடுது அந்த விதத்தில். ஆனால் இது மெயினாக சிவில் சொசைட்டிஸ், சிவில் ஆர்கனைசேஷன்ஸ், அப்புறம் இம்பார்ட்டன்ட் வைட்டல் ஏரியாஸ், வைட்டல் இன்ஸ்டலேஷன்ஸ், இதனுடைய ப்ரிப்பரேஷன், டிஃபென்சஸ், போர்னு வந்ததுன்னா இதுக்கெல்லாம் எல்லாம் ரெடியாக இருக்காங்களாங்கிறதுக்கு ஒரு செக் பண்ற மாதிரி, இன்ஸ்பெக்ஷன் மாதிரி ஆயிடுது. என்னெல்லாம் அந்த மாதிரியான ஒத்திகைங்கிறது வருஷமா இது மாதிரி பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே, ஒத்திகைங்கிறது அந்த என்னென்ன கிரிட்டிக்கல் ஏரியாஸ் எதை டிஃபெண்ட் பண்ணணும், சப்போஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்கே வந்ததுன்னா அதெல்லாம் என்ன பண்ணணும், அந்த மாதிரிலாம் செக் பண்ணி அதுக்கு ஒரு செக் லிஸ்ட் இருக்குது, அதை வச்சு அவங்களாம் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி பீப்புள் வந்துட்டு யார் யார் அது இம்பார்ட்டன்ட் அஃபீஷியல்ஸ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் ஒரு ஒத்திகை பார்ப்பாங்க அதெல்லாம். அதே மாதிரி காமன் பீப்புள் வந்துட்டு சப்போஸ் ஒரு ஏர் ரைட் வந்ததுன்னா எங்கே போய் ஷெல்டர் எடுக்கணும், எந்த மாதிரி இடத்துல ட்ரென்ச்சஸ், பாம்பு ஷெல்டர்ஸ்க்கான ட்ரென்ச்சஸ் வெட்டி எங்கெல்லாம் பண்ணணும், அதுக்கெல்லாம் ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி நாலேஜ் இதில் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் இது இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி ஆக்சுவலி.